SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தேசிய அளவிலான செய்திகளை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளையொட்டி மத்திய பிரதேசத்தில் சுமார் 49,000 கோடி மதிப்புடைய கென் பெட்வா நதிகளின் இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். கஜுராஹோவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டமான கென் பெட்வா நதிகளை இணைக்கும் தேசிய திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த திட்டத்தின் மூலம் மத்திய பிரதேசத்தில் சுமார் 8 லட்சம் ஹெக்டேர் நிலங்களும் உத்தரப்பிரதேசத்தில் 59,000 ஹெக்டேர் நிலங்களும் நீர்ப்பாசன வசதி பெறும் என கூறப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு மேலாக கலவரம் நீடித்து வரும் மணிப்பூர் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி மணிப்பூர் மாநிலத்தின் புதிய ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி VK சிங் மிசோரம் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது பீகாருக்கும், பீகார் மாநில ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் கேரளாவிற்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஒடிசா ஆளுநர் ரகுபர் தாஸின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் மிசோரமின் ஆளுநராக இருந்த ஹரிபாபுவை ஒடிசாவிற்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். உத்தரகாண்டில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை 100% விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். அம்மாநிலத்தில் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது பற்றிய மறு ஆய்வுக் கூட்டம் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. அப்போது அனைத்து துறை அதிகாரிகளுடனும் வாரம் ஒருமுறை என்ற அடிப்படையில் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என முதன்மை செயலாளர் மற்றும் DGPக்கு அறிவுறுத்தினர். மேலும் தொழில்நுட்பம் மற்றும் பிற குறைபாடுகளை சரி செய்து புதிய குற்றவியல் சட்டங்களை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக 100% அமல்படுத்த வேண்டும் என உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியிடம் அமித்ஷா கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் 300 அடி ஆழ பள்ளத்தில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 வீரர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூஞ்ச் மாவட்டத்தில் இருந்து 6 ராணுவ வாகனங்களில் வீரர்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் மந்தரின்பால்மை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வாகனம் நொறுங்கியதில் 5 வீரர்கள் பலியான நிலையில் மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து பயங்கரவாத தாக்குதல் இல்லை என்பதை தெளிவுபடுத்திய ராணுவம் விபத்து குறித்து விசாரித்து வருகிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் கோஷம் எழுப்பிய விவகாரத்தில் ஒவைசி நேரில் ஆஜராகும்படி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அனைத்திந்திய மஜ்லிஸ் இத்திகால் உல் முஸ்லிமின் கட்சித் தலைவரும் ஐதராபாத் தொகுதி MPயுமான அசாதுதீன் ஒவைசி நாடாளுமன்றத்தில் பதவியேற்பு விழாவின் போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான கோஷங்களை எழுப்பினர். இந்த விவகாரம் தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் பேரேலி மாவட்ட நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் வரும் 7ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி ஒவைசிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் ராணுவ கண்டோன்மெண்ட் பகுதியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக 19 வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திங்கட்கிழமை மாலை சிறுமி காணாமல் போன நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை சங்கர் விகார் ராணுவ பகுதியில் கம்பியில் தொங்கிய நிலையில் சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது. இதனையடுத்து CCTV காட்சிகள் அடிப்படையில் சிறுமியோடு கடைசியாக இருந்த 19 வயது இளைஞனை பிடித்து விசாரித்ததில் திடுக்கிடும் உண்மை தெரிய வந்தது. தன்னை அண்ணா என அழைத்து வந்த சிறுமியை தனியாக அழைத்து சென்று தவறாக நடக்க முயன்றதும், அப்போது சிறுமி கத்தியதால் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அதை தற்கொலை போல சித்தரித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.